ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு காலுக்கு கொலுசு ஒன்று நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் செயின் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் ஒன்று மேக் பண்ணி வச்சுருக்கேன். மெலிசாக தான் இருக்கும். நடுவில் ஒரு பிளாக் பீட் இருக்கும். என்னோடய கால் சைஸுக்கு நான் ஒரு த்ரெட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்கள் கால் சைஸு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு த்ரெட், ஒரு கயிறோ இல்லை ஏதோ ஒன்று மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சு நான் கேப் போட்டு பண்ணேன். அதாவது எனக்கு ஒரு 4 பீடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நிறைய பீடு வேணும் அப்படின்னீங்கன்னா 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு நீங்கள் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். அதை நான் ஒரு 5 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் பீடு கம்மியாக கொக்கிறதுனால அளவு அதிகமாக எடுத்திருக்கேன். சப்போஸ் பீடு ஒரு 7-8 பீடு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் 1.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு செயினில் ஹோல்ஸ் நம்ம அதிலே ஹோல்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வளையம் இதுக்கு தேவையில்லை. நம்ம ஐபின் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஐபின்னில் ஒரு சைடு நமக்கு வளையம் இருக்கும், ஒரு சைடு வளையம் இருக்காது. அதில் செயினை ஃபஸ்ட்டு ஒரு சைடு கோத்துக்கிட்டு ஒரு பீடு ஒன்று கொத்துக்க போகிறோம். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ தூரம் நம்ம மடித்து பண்ணணுமோ அதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிப்போம். உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ளே போயிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃபோல்ட் பண்ணிவிட்டேன். ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. இன்னொரு சைடுக்கு ஓப்பன் இருக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இன்னொரு செயின் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணியிருக்கேன். நான் காலில் போட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. என்ன ஒன்று, டெய்லி பண்ண முடியாது, போட்டுக்க முடியாது. நம்ம எப்பயாவது போட்டுக்கலாம். ஒரு சிம்பிளாக போட்டுக்கணும் அப்படின்னா இது மாதிரி போட்டு பார்க்கலாம். நான் நார்மல் செயினில் இது மேக் பண்ணலை. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இது கருக்காதுன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ நார்மலாக நம்ம ஸ்டீல் அந்த டைப் தான், அதனால் கருக்காது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன ஒன்று, கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் நல்லா இருந்துக்கும்னு தோணுச்சு. ஏன்னா கொஞ்சம் மெலிசாகவே இருந்துச்சு. இது ஒவ்வொரு பீடாக நான் அது மாதிரி ஐபின்னில் கோத்துட்டு அதை கட் பண்ணி ஒரு செயினாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 இன்ச்சு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன இஷ்டமோ, உங்கள் காலுக்கு எப்படி போட்டுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஒரு பீடாக இது மாதிரி கோத்துக்கலாம். நான் பிளாக் கலர் பீடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர்ஸ் வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். பெரிய பீடு நான் கோக்கல, சின்ன பீடு தான் நான் கோத்துருக்கேன். பாஸ்ட் வீடியோ நான் ரிங்கு மேக் பண்ணியிருக்கேன். அதை நான் கையிலையும் போட்டிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் நான் அந்த ரிங்கை கைட்டவே இல்லை, கையில் தான் போட்டிருக்கேன். அடுத்தது ஏதாவது வேறு கலர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி ரிங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கைட்டுறதுக்கும் இல்லை வேர் பண்ணிக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அதனால தான் சரி, அந்த வீடியோவில் போட்டிருந்த ரிங்கு உங்களுக்கு செய்ய விருப்பம்னா வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், என்னோடய சேனலில் இருக்கும். இதை ஒரு வளையமாக நம்ம கோத்து எடுத்துக்க வேண்டியது தான். என் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வளையம் இல்லைன்னா ஒரு ரவுண்ட் ரிங்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு எஸ் டைப்பில் இருக்கும் இல்லையா ஹூக்கு, அந்த டைப்பு தான் நம்ம இதுக்கு மாட்ட போகிறோம். கொலுசில் நீங்கள் பார்த்தா தெரியும், நார்மல் கொலுசு கொக்கி டைப் இருக்கும் இல்லையா, அந்த டைப்பு தான். அந்த டைப்பு நம்ம ஜாயின் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஃபஸ்ட் டைமே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும். இதை நானும் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு நான் காலில் போட்டு பார்த்தப்போ எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பீடில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னாலும் வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு அப்புறம் இயரிங் மேக்கிங் வீடியோ வருது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.